இப்போ மிதுன ராசிக்காரர்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? 2024 தமிழ் குரோதி வருட புத்தாண்டு மிதன ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்கள் மூலமாக நன்மைகள் கிடைக்கக்கூடியது, பெண்களுக்கு ஆண்கள் மூலமாக அநேக நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது. ஜென்ம ராசியில் சந்திர பகவான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜயோகம் டிவி நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். 2024 தமிழ் புத்தாண்டு வந்துருச்சுங்க. ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு நமக்கு எப்படி இருக்க போகுது, எந்தெந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும், எந்த தெய்வத்தை வழிபட்டால் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் வேணும்ல. ஸோ அதனால தான் 2024 தமிழ் புத்தாண்டோட 12 ராசிக்கான பலன்களும் சொல்கிறதுக்காக ராஜயோகம் புகழ் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. அவரை நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்றுடலாம். வணக்கம் சார். ஸோ 2024 தமிழ் புத்தாண்டில் நம்மளோட ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்றத கடந்த வீடியோவில் சொல்லிட்டீங்க. ஸோ இப்போ மிதுன ராசிக்காரர்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? பொதுவாகவே 2024 குரோதி வருட தமிழ் புத்தாண்டில் வந்து எவ்வளவோ சிறப்புகளை வந்து அடுக்கடுக்காக சொல்லக்கூடிய அமைப்பு இருந்தால் கூட சுருக்கமாக ரத்தின சுருக்கமாக பதிவு பண்ணோம் அப்படின்னா 2024 குரோதி வருட தமிழ் புத்தாண்டு அரச யோகத்தோடும் ஆடம்பர யோகத்தோடும் நீச்சபங்க ராஜ யோகத்தோடும் முகூர்த்த சம்பந்தப்பட்ட சுபகாரியங்களில் சிறிய தோஷத்தோடும் ஆரம்பிக்குது அப்படிங்கிறது ரத்தின சுருக்கம். 2024 தமிழ் குரோதி வருட புத்தாண்டு மிதன ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்கள் மூலமாக நன்மைகள் கிடைக்கக்கூடியது, பெண்களுக்கு ஆண்கள் மூலமாக அநேக நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது. ஜென்ம ராசியில் சந்திர பகவான் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாகவே சந்திர பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்தால் கூட எவ்வளவு நன்மைகளை கொடுப்பாரோ, எவ்வளவு வந்து அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரோ அதை விட பல மடங்கு மிதுன ராசியில் இருக்கும் பொழுது கொடுக்குறார் அப்படிங்கிறது சாஸ்திர விதி. அதாவது மிதுனத்தில் சந்திரன் மிகையான யோகம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. சந்திர பகவான் மிதுனத்தில் இருக்கும் பொழுது தான் சந்திர பகவானுக்கே இந்திர யோகம் இருக்கிறதாகவும் நமக்கு சாஸ்திர நூல்கள் சொல்லி வச்சிருக்குது. அப்படிப்பட்ட சந்திர பகவான் மிதுனத்தில் இருக்கிறதுனால மிகையான யோகங்களையும் தொகையான லாபங்களையும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு மிதுன ராசிக்கு அடுத்தடுத்து கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் உச்சம் பெற்று குரு பகவானோடு சேர்ந்து அரச யோகத்தோடு இருக்கிறதுனால உங்களுடைய வீட்டில் அல்லது குடியிருக்கக்கூடிய கிராமத்தில் அல்லது இருக்கிற ஏரியாவில் ஒரு மன்னனை போல வந்து மகத்தான சூழலில் ஒரு அதிகாரமான வகையில் அதிகாரமான தோரணையோடு நீங்கள் வலம் வரக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாக வந்துட்டு இருக்கும். அன்பால் சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அன்பால் சாதிக்க முடியாது அப்படிங்கிறத விட அந்த அன்பை கூட அதிகாரமாக வெளிப்படுத்தி அதில் மிக முக்கியமாக ஆளுமையான செயல்பாடுகளை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பில் இந்த தமிழ் புத்தாண்டு மிதுன ராசிக்கு அமைய போகுது. அரச யோகம் அப்படிங்கிறது அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் வந்து மிதுன ராசியை சேர்ந்த அத்தனை பேருமே நம்ம அரசனாக முடியாது. ஆனால் அரசனுக்கு ஒப்பான வாழ்க்கையை வாழக்கூடிய தகுதியை மிகுதியாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் அதுவும் 11ஆம் இடத்துல வந்து சூரிய பகவானும் குரு பகவானும் இணைந்து அரச யோகத்தோடு அமர்ந்திருக்கிறது அற்புதமான சிறப்பு. ராசி அதிபதி புதன் பகவான் 10ஆம் இடத்துல நீச்சம் பெற்று இருக்கிறதுனால பொதுவாக மாணவர்களுக்கு கல்வியின் மீது தேவையான நேரத்தில் அக்கறை வராது. ஆனால் புதன் பகவான் ராசி அதிபதி நீச்சம் பெற்றிருந்தால் கூட சுக்கிர பகவான் அதே இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனால இந்த புதன் பகவான் நீச்சபங்க ராஜயோகத்தோடு நமக்கு அமைகிறதுனால கண்டிப்பாக மாணவர்கள் வருடம் முழுவதும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிடிப்பில்லாமல் இருந்தால் கூட அந்த வருட கடைசியில் தேர்வு வரும் பொழுது ஏதாவது ஒரு வகையில் வந்து நல்ல மதிப்பெண்ணோடு தேர்வு வரக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மையாக இருந்துகிட்டு இருக்கலாம். ஆலோசனை அப்படிங்கிற பேரில் அடிக்கடி படி என்று சொல்வதை விட அவங்க போக்கில் விட்டோம் அப்படின்னா தானாக படித்து ஒரு படி மேலே வரக்கூடிய சூழல் மிதுன ராசிக்கு தமிழ் புத்தாண்டில் அமையும். அதே மாதிரி பாக்கிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால இந்த பூர்வீக சொத்தில் தேவையில்லாத வில்லங்கம், தேவையில்லாத ஒரு பிரச்சனை, அத்தை சம்பந்தப்பட்ட சொந்தங்களில் வந்து தேவையில்லாத சொத்துக்களுக்கு சொத்தையான பேச்சுக்கள் இருக்கும் இல்லையா, அந்த பேச்சுக்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சங்கடம் இல்லாமல் சங்கோஷம் இல்லாமல் சந்தோஷமாக மாறக்கூடிய சூழலை இந்த தமிழ் புத்தாண்டு நிச்சயமாக கொடுக்க போகுது. 9ஆம் இடத்துல சனி பகவான் பாக்கிய சனியாக இருக்கிறதுனால பல்வேறு வகையில் தொழில் வளங்களை பெருக்கக்கூடிய, புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அல்லது தொழில் ரீதியான வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதிய செயல்பாடுகளை புதிய சூட்சமங்களை பயன்படுத்தி பெரிய லாபங்களை ஈர்க்கக்கூடிய வாய்ப்புகளையும் அதிகபட்சமாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமைய போகுது. 7ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த குரு பகவான் சப்தம ஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக
சுகமாக சந்திக்கக்கூடிய, நித்தம் நித்தம் உங்களுக்கு மிகப்பெரிய அமைப்புகள் கிடைக்கக்கூடிய, எந்த இடத்துக்கு போனால் கூட உங்களுக்குன்னு ஒரு மரியாதை கிடைக்கக்கூடிய, கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமரியாதைகளை துடைத்தெறிந்து பெரும் மரியாதை கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பாக தமிழ் புத்தாண்டு, அதாவது குரோதி வருட தமிழ் புத்தாண்டு அமைய போகுது. என்ன இருந்தாலும் சுகஸ்தானத்தில் வந்து கேது பகவான் இருக்கிறதுனால உடல் ரீதியான வகையில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது. என்னைக்குமே அலைச்சல் அதிகமாக இருந்தது அப்படின்னா அதற்கு தகுந்த விளைச்சல் இருக்கும். ஆனால் உடல் ரீதியான வகையில் தேவையில்லாத தொந்தரவுகள் கொடுக்கக்கூடியது, தேவையில்லாத மருத்துவ செலவுகள் இருக்கிறதுனால எவ்வளவுதான் நாம காசு பணம் சம்பாதிச்சாலும் கொஞ்சம் உணவு சம்பந்தப்பட்ட வகையில், உடல் சார்ந்த வகையில் அக்கறை எடுத்துக்கக்கூடிய சூழலும் அதிகமாக வந்துட்டு இருக்குது. இயற்கை உணவு என்று சொல்லக்கூடிய ஆர்கானிக் உணவுகளில் வந்து அதிகபட்ச அக்கறை எடுக்க வேண்டிய சூழலும் அதிகமாக வந்துட்டு இருக்குது. ராகு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஏஜென்சி சம்பந்தப்பட்ட தொழிலில் உள்ளவர்களுக்கு ஏறுமுகம் காணக்கூடிய, அதே சமயம் தரகு சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்குது. ஏற்கனவே தரகு அல்லது ஏஜென்சி அல்லது பங்கு சந்தையில் உள்ளவங்க புதிய புதிய கிளைகளை ஆரம்பிக்கக்கூடிய அல்லது பெரிய பெரிய வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய, அரிய பெரிய மிகப்பெரிய லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய நல் ஆண்டாக தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் மிதுன ராசிக்கு அமையும். ஸோ சார் 2024 தமிழ் புத்தாண்டு மிதுன ராசிக்கு சிறப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அதாவது வந்து அரச கௌரவம் கிடைக்கும், அவங்களுக்கு வந்து ஆளுமை திறமை இருக்கும், ஆனால் வந்து ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இவங்களுக்கு இஷ்ட தெய்வம் என்னன்றதையும் பரிகாரம் என்ன பண்ணால் இவங்களுக்கு எல்லாமே சரியாக இருக்குன்றதையும் சொன்னால் நல்லாயிருக்கும். பொதுவாகவே மிதுன ராசியை சேர்ந்தவங்க பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறது தொடர்ந்து வச்சுக்கிட்டா நல்லது. பெருமாள் வழிபாடு யாராக இருந்தாலும் பெரிய அளவு நன்மை கிடைக்கிது அப்படிங்கிறது உண்மைதான். அதுவும் புதன்கிழமை நாளில் மிதுன ராசியை சேர்ந்தவங்க பெருமாள் வழிபாடு வச்சுக்கும் பொழுது பெரிய பெரிய நன்மைகளை அரிய வகையில் சந்திக்க முடியும் அப்படிங்கிறது ஆன்மீக உண்மை. ஓகே சார். ஸோ 12 ராசிக்கான பலன்களில் மிதுன ராசிக்கான பலன்களை இன்றைய நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து ரொம்ப அழகாக 2024 தமிழ் புத்தாண்டில் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டீங்க சார். உங்ககிட்ட ஒரு முக்கியமான சந்தேகம் கேட்கணும்னு சொல்லி மக்கள் சார்பாக நான் வந்திருக்கேன். ஏன் உங்ககிட்ட அதை கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் இல்லை 18 வருஷமாக வந்து நம்மளோட மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, கனடான்னு சொல்லி அவங்க பத்திரிகையில் தினப்பலன், வாரப்பலன், மாத பலன்கள்லாம் எழுதிட்டு இருக்கீங்க. ஏன் இதை நான் வந்து குறிப்பிட்டு சொல்கிறேன்னா வந்து டைம் ஃப்ரேம் மாறும். நம்ம ஊரில் டைம் வேறு, அவங்க ஊரில் டைம் வேறு. ஸோ ஒரு ஒரு ஊருக்கும் கணிச்சு 1 வருஷம் இல்லை 18 வருஷமாக எழுதிட்டு இருக்கீங்க. அப்படி ஒரு நம்பிக்கை தரமான ஆளாக தான் இங்கே இருப்பீங்க, எக்ஸ்பீரியன்ஸான பர்சனாக இருப்பீங்க. ஸோ உங்ககிட்ட கேட்குறதா கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பொது பலன்கள் சொல்லும் போது அந்த ஒரு ஒரு ராசிக்கும் சொல்லும் போது நீங்கள் சொல்கிற விஷயங்கள் 90% மக்களுக்கு கரெக்டாக அமைஞ்சிரும். உங்களுக்கு இந்த வருஷம் இந்த யோகம் இருக்குன்னா அந்த யோகம் இருக்கும், ஆனால் அதில் ஒரு 10% மக்களுக்கு அது இருக்காது. அவங்க வந்து இவங்களுக்கு நடந்துச்சு அதே ராசி தான், ஆனால் நானும் அந்த ராசி தான், எனக்கு அது நடக்கலையே, நீங்கள் சொன்னது எனக்கு பலிக்கலையே அப்படின்னு சொல்லி கமெண்ட்லாம் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? அது ஏன் அவங்களுக்கு நடக்கலைன்ற காரணம் சொல்லுங்களேன். இல்லை, இது வந்து பொதுவான பதில் அப்படிங்கிறத விட நம்ம ராஜயோகம் கமெண்ட்ஸ்லேயே நிறைய பேர் கேட்பாங்க. அதாவது ஒரு சில பேர் கேட்குறது வந்து, சார் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க எனக்கு இது வேலை நடக்கலை, ஏன் நடக்கலை அப்படின்னு ஆதங்கமாக கேட்பாங்க. என்னோட ராசியை கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. ராசி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து ஜாதகமே மாறுபடுது. இந்தியாவுக்கு ஒரு ராசி பலன், கடகராசியை சேர்ந்தவங்க, சிம்ம ராசியை சேர்ந்தவங்க, கன்னிராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்தியாவில் ஒரு பலன் அப்படின்னா அதுவே கனடாவில் வந்து மாறுபடும். அதே கன்னிராசிங்களுக்கு பலன் மாறுபடும். அதே மாதிரி இங்கே வந்து இந்தியாவில் மேசராசியை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மலேசியாவில் மேசராசியை சேர்ந்தவங்க அந்த தேதியில் அந்த நாளில் பலன் மாறுபடுது அப்படிங்கிறது தான் அந்த திதிக்குண்டான விதியாக இருந்துட்டு இருக்குது. இவ்வளவெல்லாம் கணிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்கு நடக்கக்கூடிய சொல்லக்கூடிய விஷயங்களில் வந்து அந்த செய்தியில் எந்த விதமான மாறுபாடும் இருக்காது அப்படிங்கிறது ஆணித்தரமான உண்மை. இருந்தாலும் சில பேருக்கு எனக்கு இது நடக்கலையே அப்படின்னு ஆதங்கமாக, ஏன்னா நம்ம நிகழ்ச்சியை பார்க்குறவங்க 50 வருஷம் 60 வருஷம் பெரியவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறத விட சின்ன வயசில் உள்ளவங்க, அதாவது 7வது 8வது படிக்கக்கூடிய சிறுமர் சிறுமி கூட நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு நிறைய கேள்வி கேட்டிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்குது. அந்த வகையில் ஒரு சில பேருக்கு ராசிப்படி சொல்லக்கூடிய கோச்சாரப்படி சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் கொஞ்சம் நடக்காமல் போகிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ராசி அப்படிங்கிற கோச்சாரத்தை எடுக்கும் பொழுது இந்த ராசிக்கு இந்த கோச்சாரப்படி கிரகங்களுக்கு இருக்கும் பொழுது எந்தெந்த மாதிரியான பலன் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நிகழ்ச்சியில் சொல்கிறோம் இல்லையா. நிகழ்ச்சியில் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் அத்தனை பலன்களும் நிச்சயமாக, அதாவது அச்சு பெறலாமல் அப்பளுக்கு இல்லாமல் நிச்சயமாக பலிதமாகும் அப்படிங்கிறது உண்மை. இருந்தாலும் ஏன் வந்து ஒரு சில பேருக்கு பலிதம் ஆகலை, நடக்கலை அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ராசியை மையமாக கொண்டு இந்த ராசிக்கு ரிஷப ராசிக்கு இந்த பலன் அப்படின்னா ரிஷபராசியை சேர்ந்த ரிஷபராசிக்கு இந்த பலன் கண்டிப்பாக நடக்கும், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் ரிஷபராசியில் வந்து பல கோடி பேர் இருப்பாங்க இல்லையா, பல கோடி பேர்களுக்கு ரிஷப ராசி அப்படிங்கிறது வந்து ஒருவருக்கு மட்டுமல்ல பல கோடி பேருக்கு இருக்கும். அதே மாதிரி நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரம் வந்து பல கோடி பேருக்கு இருந்துகிட்டு இருக்கும். லக்கணம் அப்படிங்கிறது ஒரே லக்கணம் பல கோடி பேருக்கு இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் ஜாதகம் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகம் இன்னொருவருக்கு வாரவே வாராது. அப்போ இந்த மாதிரி நன்மைகள் சொல்லும் பொழுது இந்த நன்மைகள் நடக்குது அப்படின்னா சந்தோஷப்பட்டுக்கலாம். அப்படி ஒரு கால் நடக்க முடியாத ஜாதகத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும்
அப்படின்னா ராசியை மட்டுமே மையமாக இல்லாமல் உங்கள் ஜாதகத்தை பார்த்து ஜாதகத்தில் ஏதாவது தோஷம் வந்தது அப்படின்னா இந்த நிகழ்ச்சியில் சொல்லக்கூடிய சந்தோஷம் அப்படிங்கிற உண்மை உங்களுக்கு நடக்காமல் வந்துட்டு இருக்கும். அப்போ தோஷம் அப்படிங்கிற 3 இடத்தை வந்து நீங்கள் விளக்குவதற்காக நீக்குவதற்காக எந்த வழிபாடு எந்த மாதிரியான பரிகாரம் அப்படிங்கிற விஷயத்தை சரியான வகையில் செஞ்சீங்க அப்படின்னா முறையான ஒரு முன்னேற்றம் யாராக இருந்தாலும் கிடைக்கும் அப்படிங்கிறது. கடவுளாகவே இருந்தால் கூட, எந்த மனுஷனாக இருந்தால் கூட, எந்த ஜாதகமாக இருந்தால் கூட அந்த ஜாதகத்தில் சொந்த யோகம் அப்படிங்கிறது நிச்சயமாக வச்சிருப்பாரு, வச்சுத்தான் ஆகணும். அதுவும் கடவுளுக்கு ஒரு விதி. அந்த வகையில் உங்கள் ஜாதகத்தில் வந்து யாராக இருந்தாலும், நீங்கள் அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் யோகம் அப்படிங்கிறது இருக்கும். அந்த யோகம் எந்த வயசில் வருது, அந்த யோகம் எந்த மாதிரி வருது, அது எத்தனை வருஷத்துக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை ஆணித்தரமாக அப்பளுக்கு இல்லாமல் தெரிந்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு உங்கள் சொந்த ஜாதகத்தோடைய சிறப்பு. ரொம்ப நன்றி சார். கண்டிப்பாக இந்த சந்தேகம் எனக்குள்ளேயுமே ஆக்சுவலி இருந்தது. ஏன்னா வந்து நீங்கள் சொல்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே பார்த்தாலுமே வந்து அவங்க சொல்கிறது ஒரு 90% நடக்கும், ஒரு 10% நடக்காது. இதெல்லாம் நடந்துச்சு, அப்போ இதுவும் நடக்கும். நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன், இது நடக்கலையே அப்படின்ற மாதிரி நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன். நீங்கள் சொன்னக்கப்புறம் தான் தெரியும் மலேசியாவில் இருக்க மேஷராசிக்கு வேறு பலனும் நம்ம சென்னையில் இருக்க மேஷராசிக்கு வேறு பலன். ஏன்னா நம்ம சொந்தக்காரங்களாம் வெளியூரில் இருந்துட்டு என்னோட ஜாதகத்தை பார்த்துட்டு சொல்லுங்கன்னு என்கிட்ட இங்கேருந்து கேட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் சொன்னது எதுவும் பலிக்கலைங்கிறதுக்கு காரணம் இதான் தெரிஞ்சிருச்சு. ரொம்ப நன்றி சார். பல பேரோட சந்தேகத்துக்கான தெளிவான பதில் நீங்க கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. ஸோ நேர்களே, கண்டிப்பாக இன்றைக்கி நம்மளோட ராஜயோகம் நிகழ்ச்சியில் இந்த தகவல் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ சார் சொன்ன மாதிரி ஊருக்கு ஏற்ற மாதிரியும் சரி, உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரியும் சரி பலன்கள் மாறுபடும். ஸோ அதனால் குழப்பிக்க வேண்டாம். தெளிவான பதில் கிடைக்கணும், தெளிவான பலன்கள் தெரிஞ்சுக்கணுன்னா உங்களோட தெளிவான ஜாதகத்தோடு வந்தீங்கன்னா அதுக்கான பதில்கள் கிடைக்கும். என்ன நேர்களே, இன்றைக்கி நம்மளோட ராஜயோகம்ல வந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ உங்களுக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை வந்து பார்க்கணும் அப்படின்ற விருப்பம் இருந்தால் நீங்கள் கீழே வர ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பார்க்கலாம். அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான். அது போக உங்களுக்கு சொந்த கேள்விகள் இருக்கலாம், பொது கேள்விகள் இருக்கலாம். அந்த கேள்விகளுக்கான பதில்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியில் ஏறத்தாழ 7500 வீடியோக்கள் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். பல கேள்விகளுக்கான பதில்கள் அதில் இருக்குது. ஸோ உங்கள் சொந்த கேள்விகளுக்கும் பொது கேள்விகளுக்கான பதில்களும் நிச்சயம் அதில் இருக்கும். ஸோ ராஜயோகம் யூடியூப் டிவியை போய் பார்த்தீங்கன்னா பதில்கள் தானாக கிடைக்க போகுது. ஸோ மீண்டும் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து நம்ம சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தால், விருப்பம் இருந்தால் கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுகளுக்கு மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன்லையும் நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கும் நீங்கள் அந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், கீழே வர நம்பர் உங்களோட அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மாத்திரம்தான்.